எல்லா கம்பெனிக்காரங்களும் ஐடி ப்ரூஃப் கொடுங்க, ஃபோட்டோ கொடுங்கன்னு மட்டும்தான் கேட்குறாங்க. எந்த ஒரு கம்பெனிக்காரங்களும் வந்து ஐஎம்ஐ நம்பர் கொடுங்கன்னு கேட்கறதில்ல. ஆனால் ஜியோ சிம்மில் எதுக்கு ஐஎம்ஐ நம்பர் கொடுங்கன்னு கேட்குறாங்க தெரியுமா? தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வேளையில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஆடியோவை பற்றி தான் பேச போகிறோம். வாட்ஸ்அப்பில் மிக வேகமாக பரவிட்டு வர்ற இந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து பல குரூப்ஸ்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழ் டெக்கோட சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து பல பேர் எனக்கு ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஆடியோவில் இருக்கிறது உண்மையா, இதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன, இது என்ன நிலவரம் அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின முழு தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் டெக்குக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்களுக்கே தெரியும், இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல பல டெக் செய்திகளை நாம பேச போறோம். சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஜியோ சிம் நீங்க உங்க ஸ்மார்ட் போன்ல போட்டா உங்க ஸ்மார்ட் போன் லாக் ஆயிடுமா? ஜியோ சிம் நீங்க ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு அந்த ஸ்மார்ட் போன்ல வேற சிம்மை யூஸ் பண்ண முடியாதா? இப்படி எல்லாம் வாட்ஸ்அப்ல ஒரு ஆடியோ வந்து இப்ப பரவிட்டு இருக்கு. அது உண்மையா இல்லையா அப்படின்றத தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அந்த வாட்ஸ்அப் ஆடியோல சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு ஜியோ சிம்மை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட ஐஎம்ஐ நம்பர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் அதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என்னோட ஜியோ சிம் வாங்கினது 2 மாதத்துக்கு முன்பாக. அப்ப என்ன ஆஃபர் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாம்சங் டிவைசஸ்க்கு மட்டும் தான் வந்து அந்த ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது நீங்க ஜியோ சிம் வேணும்னா உங்ககிட்ட சாம்சங் டிவைஸ் இருக்கணும் அப்படின்றது தான் ஆஃபர். பட் நாம ஒரு சின்ன ட்ரிக் கண்டுபிடிச்சோம், எந்த ஸ்மார்ட் போன் இருந்தாலும் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அந்த ட்ரிக்கை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி சிம் வாங்கினவங்க எல்லாருக்குமே வந்து நீங்க டைரக்டா போய் கோடை காமிச்சாலே போதும், உங்ககிட்ட ஸ்மார்ட் போன் என்ன ஏது எதுவுமே கேட்க கிடையாது, சிம் கொடுத்துட்டாங்க. பட் அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே தெரிஞ்சு ரிலையன்ஸ் டீம்ல கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சு அவங்க என்ன பண்ணாங்க, நீங்க சாம்சங் போனை வந்து கம்பல்சரி எடுத்துட்டு வரணும், அதே போல நீங்க யூஸ் பண்ற சாம்சங் போனோட ஐஎம்இஐ நம்பர் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. பட் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல பேர் அவங்க சாம்சங் டிவைசஸோட ஐஎம்இஐ நம்பர் கொடுத்தாங்க. பட் இன்னும் பல பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட சாம்சங் போனை காமிச்சிட்டு அவங்க ஐஎம்இஐ நம்பர் கேட்டாங்கன்னா அவங்க என்ன ஸ்மார்ட் போன் வச்சிருக்காங்களோ அந்த ஐஎம்இஐ நம்பர் கொடுத்தாங்க. ஸோ இந்த ஐஎம்இஐ நம்பர்லாம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாம்சங் போனுக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய ஆஃபர் நீங்க மற்ற போனுக்கு வாங்கக்கூடாது அப்படின்றதுனால தான் அவங்க அந்த ஐஎம்இஐ நம்பர் கேட்டு வாங்கினாங்க. பட் இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப சிம் வாங்குற யாருக்குமே வந்து அவங்க ஐஎம்இஐ நம்பர் கேட்கறது கிடையாது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நண்பர் சொல்ற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 மாதத்துக்கு உங்களை அனைத்துமே வந்து இலவசமாக தந்துட்டு இருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம், அதுக்கப்புறம் நீங்கள் வேற எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, கால் சார்ஜஸ்லேருந்து எல்லாமே ஏறிடும் அப்படி இப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது ஒரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் ஜியோ 4G அப்படின்றது இந்தியாவில் இது வரைக்கும் 3Gயே சர்வீஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்காத ஒரு இடத்துல கூட அவங்க 4G சர்வீசஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முழு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அவங்க வாய்ஸ் கால்ஸ்ல இருந்து எல்லாமே ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. அது ஓல்டி டெக்னாலஜி மூலியமா. அதெல்லாமே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி ஒரு புது டெக்னாலஜியை இந்தியாவில் ரூரல் ஏரியாஸ் வரைக்கும் அவங்க கொண்டு போகணும் அப்படின்ற அவங்க ஆசைக்கு அவங்க வந்து ஒரேடியாக அவங்க லான்ச் பண்ணாங்கன்னா, அதுவும் நீங்க காசு கொடுத்து ஒரு சர்வீஸ் வாங்கும்போது அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டால் நீங்க கண்டிப்பா கொஸ்டின் கேட்பீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால அவங்க படிப்படியா வந்து இந்த ப்ராசஸை வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. இந்த ஜியோ சிம் பாத்தீங்கன்னா 1 வருடத்துக்கு முன்பாக இருந்தே வந்து படிப்படியா லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜியோவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தந்தாங்க, அதுக்கப்புறம் ஜியோ லிங்க்ல இருக்கிறவங்களுக்கு தந்தாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொரு ப்ரிவியூ ஆஃபர், வெல்கம் ஆஃபர்னு சொல்லி தந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 மாதத்திலேயே நான் யூஸ் பண்ண வரைக்குமே பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வர்ற ஸ்பீடு வந்து 50 Mbps 60 Mbps எல்லாம் நல்ல ஸ்பீடு வந்தது. பட் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து சிம் கிடைக்க ஆரம்பிச்ச உடனே உனக்கு 6 Mbps 10 Mbps தான் வருது. இது மட்டும் இல்லாம நீங்க கால் கனெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏர்டெல் கூடயோ ஒரு சில நெட்வொர்க்ஸ் கூட வந்து கால் கனெக்ஷன் ஆகிறதே கிடையாது. ஒரு தடவைக்கு 4 தடவை போட்டால் மட்டும்தான் அந்த கால் கனெக்ஷன் ஆகுது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க வந்து அபிஷியல் லான்ச் எல்லாருக்குமே வந்து நீங்க காசு கொடுத்து வாங்கும்போது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் அடைவாங்க அப்படின்றதுனால தான் இப்போதைக்கு எல்லாருக்குமே ஃப்ரீயா கொடுத்துட்டு என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத அவங்க படிப்படியா வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல நீங்க 3 மாதம் கழித்து இந்த ஆஃபர் வேண்டாம் அப்படின்னா நீங்க அந்த சிம்மை யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு கிடையாது. அப்படியே நீங்க அதுக்கு மேல நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஜியோவோட பிளான்ஸ் எல்லாம் பல பிளான்ஸ் இருக்கு. அந்த பிளான்ல ஏதாச்சும் ஒன்று நீங்க ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு ஜியோ சிம் ஆக்டிவ்ல இருக்கும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அது இருக்காது. ஸோ அந்த பிளான்ஸை பத்தின இன்னும் பல தகவல்கள், ரிலையன்ஸ் ஜியோவோட இன்னும் பல விஷயங்களை வந்து நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ்க்கு என்னோட பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் மெசேஜ்ல வரக்கூடிய எதுவுமே வந்து உண்மை கிடையாது. அதுலயும் மிக முக்கியமா ஜியோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்க தாராளமா போய் நெட்ல போட்டு படிச்சு பார்க்கலாம். அந்த சிம்முக்குன்ற கண்டிஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்க நார்மலா எந்த சிம் வாங்கினாலும் என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்திருப்பாங்களோ அதே போல தான் பல கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. 1-2 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க. இந்த ஆடியோல சொல்ற மாதிரி உங்களுக்கு ரிஸ்கான ஃபேக்டர் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்க தைரியமா போலாம், ரிலையன்ஸ் சிம்மை வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஜியோ சிம்மை நம்ம எந்த ஸ்மார்ட் போன்ல வேணாலும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நானே இது வரைக்கும் 4 ஸ்மார்ட் போன்ல வந்து போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. இதுக்கு மேற்பட்டும் ரிலையன்ஸ் ஜியோல இருந்து அபிஷியலா ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட் வந்தாலோ, இதுக்கு மேல ரிலையன்ஸை பத்தின வேற ஏதாச்சும் தகவல்கள் வந்தாலோ அந்த வீடியோவை, அதை பத்தின தகவல்களை நம் தமிழ் டெக் சேனல்ல நான் எந்த அளவுக்கு விரிவா அப்டேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு விரிவா அப்டேட் பண்றேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்ல இந்த அளவுக்கு தீயா ஒரு ஃபேக் நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த மாதிரி ஒரு வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. அது எந்த அளவுக்கு வேகமா பரவுது அப்படின்றத நாம பார்க்கலாம். இது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் வந்து வாட்ஸ்அப்ல வேகமா பரவனதா எனக்கு தெரியாது. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஜியோ சிம் பத்தின உண்மையான விஷயங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. அவங்களும் ஜியோ சிம் பத்தின உண்மைகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். எந்த ஒரு பயமும் இல்லாம ஜியோ சிம் வாங்கி ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கிட்டோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.